ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து செக்கப் முடிச்சாச்சு. ஆனால் டயர்டு தான், பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டு. ஒன்றுமே முடியல. உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியல. எப்போ போய் வீட்டில் போய் அக்கடான்னு படுப்போன்ற மாதிரி தோணுது. அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது, எல்லாமே எல்லா லெவலும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. பரவாயில்ல, கம்மியாகிறதுனால பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி இதே டயட்டே அப்படி ஃபாலோ பண்ணுங்கள், டேப்லெட்ஸும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா தான் அதிகமாக ஆயிடக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா தான் நம்ம பயப்படணும், கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. வேறு ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு நார்மலாகவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கணும், அதை விட கொஞ்சம் எடுத்துக்கலாம். மற்றபடி நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் ஐட்டம் மட்டும் தொட்டுறக்கூடாது. 8 கிலோ பார்த்துடாதங்கன்ட்டாங்க. இந்த மட்டன் அப்படி தானே? ப்ரான் சாப்பிடலாமா, நண்டு சாப்பிடலாமா? இல்லை, இப்போ தான் ஆசையாக இருக்குது மனுஷனுக்கு. நான் என்ன பண்ணேன், திங்கும்போது என்ன சொல்கிறது, வெரைட்டியாக இருக்கும். அப்போ வந்து திங்குறதுக்கு முடியாமல் கிடந்தேன். இப்போ வந்து திங்கணும் போல் ஆசையாக இருக்குது, ஆனால் முடியலையே. அதுக்கு அவர் டாக்டரும் சிரிச்சுட்டு, அதெல்லாம் சாப்பிட்லாம். சீ ஃபுட் வந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க, ஆமாம் ஒத்துக்குச்சுன்னா. ஏன்னா சிலருக்கு ஒரு வேளை அந்த கொமட்டல் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பற்றியா ஆமாம், சீ ஃபுட்னாலே எனக்கு வந்து சீ ஃபுட்டுன்னு எழுதி வச்சாலே நான் சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எழுதி தரேன், சாப்பிட்றியா? வீட்டுக்கு வந்து வரவே இது பேப்பரையா? சரி, முன்பேரே சாப்பிட்ருவேன் நான். அது சொன்னாங்க. வேறு என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் வந்து 1 மந்த் கழித்து வர சொல்லியிருக்காங்க. இப்போ 1 மாதமும் டேப்லெட் வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருந்தாங்க. ப்ரோட்டீன் பவுடர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரிப் வந்து அனிஷாவோட ஃபுட்டு வேல்யூ லெவலை பார்த்துட்டு, அந்த என்ன சொல்கிறது, வைட்டமின் ஏபிசிடி ப்ரோட்டீனு அதோட இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ரோட்டீன் பவுடரையே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்காங்களேன். அந்த பவுடர் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. பவர் ஆஃப் ஒய்ஃப் அதான் சாக்கு அடிச்சுட்டே இருக்கும் ஓயாமல். சரி, இன்றைக்குமே சாப்பாடு வந்து கொண்டு வந்துட்டோம். காலையிலே மதியத்துக்குலாம் கொண்டு வந்தாச்சு, ஆனால் சாப்பிட தான் முடியல. இவனால எனக்கு நாக்கு சேர்த்து போயிட்டு. எனக்கு தந்தூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆமாம், இது என்ன கடை? நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம், நல்லாயிருக்கும். ஆமாம், அதனால் தந்தூரி ஃப்ரைட் ரைஸ் எனக்கு நினச்சிடுவாங்க அம்மாவுக்கு. இப்போ நானுமே சாப்பிட்லான்னா இந்த மாதிரி வெளி ஃபுட்டு வந்து வேண்டாம். வீட்டில் உனக்கு நான் அழகாக டேஸ்ட். ஆமாம், அவுட் சைட் ஃபுட்டு நான் அவளே அனிசாவே சொன்னாலும் நான் சாப்பிட்ற மாதிரி ஐடியாவில் இல்லை. ஏன்னா பட்டுட்டேன் அந்தளவுக்கு. அப்படியா? ஏன்னா நான் செய்கிறத விட உனக்கு வெளியில் டேஸ்ட்டாக கிடைக்கிறது இல்லை, அதனால நான் இதை சொன்னல. ஒன்றும் சொல்ல. பாப்பா பரவாயில்ல, வசுக்கிட்டையும் சேனம் இன்னைக்கு அவங்க எங்கள் மம்மிக்கிட்ட ஆச்சரியமாக இருக்கா. என்ன அம்மா நம்மன்னு சொல்லாமல் சொல்லிட்டு தான் இருப்பாள் இருக்குமோ. ஃபோன் போட்டு எப்பமா வருவேன். இப்போ என்ன தெரியுமா, அங்கே இப்போ நாங்கள் இருந்தோம்னா அதட்டிகிட்டே இருப்போம், மிரட்டிகிட்டே இருப்போம் ஏதாவது சேட்டை பண்ண. இப்போ அங்கே வந்து அவளுக்கு வந்து ஃப்ரீடமாக காலையில் கிளம்பும் போதே மாடி ஃபுல்லாக மண்ணள்ளி போட்டாள், செடிக்கு வச்சுருந்த மண்ணை அவ்வளோத்தையும் அள்ளி போட்டாள். இன்னைக்கு காலையில் வரும்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கோழி குஞ்சு அவுட்டு, வேறு பூனைக்குட்டி போட்டுருந்துச்சி, ஒரு குட்டி அவுட்டு. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பூனைக்குட்டி பார்த்து நான் இந்த ட்ரிப்பு எல்லாமே தேறிடும்னு பார்த்தேன். கரெக்டாக நமக்கு அந்த 4 தான் ராசியோ பூனைக்குட்டி. ஆமாம், இப்போ 2 பிளாக்கும் 2 ஒயிட்டும் இருக்குது. வேறு சொல்லுங்க. ஏனி வந்து ஃபுட் ரொட்டீன் வந்து டெய்லி சொல்கிறது. ஆமாம், ஏனி வந்து ஃபுட் ரொட்டீன் வந்து நிப்பாட்டிக்கலான்ட்டு இருக்கோம். ஆமாம், ரொட்டீன் நிப்பாட்டிடுவோம். நீங்கள் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன சாப்பிட்ருக்கோமோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்குமே நிறைய பேர் இந்த அதை இதுன்னு சொல்லி இந்த இது சொல்லியிருந்தாங்க, மாட்டுவால் அந்த சூப்பு. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் தொடக்கூடாது அந்த மாதிரி ஐட்டங்கள். பீஃபு ஆடு சொல்லலை, எனக்கு டிபி நினச்சி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காயா. சரி சொல்லிட்டாங்க, சரி அது நினச்சி சொல்லிட்டீங்க. என்னோடய உருவத்தை பார்த்தா அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அப்படி இந்த மாதிரி இதுக்குமே இந்த இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நார்மலாக இந்த உடம்பு குறைக்கிறதுக்கெலாம் சத்துள்ள பொருள் அதை இதை எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறையா ஐட்டங்கள், அது ஒரு குறிப்பிட்ட ஐட்டங்கள் எடுக்கவே கூடாது, ரொம்ப ஓவர் சத்துமே சேர்க்கக்கூடாது இதில். ஆனால் ப்ரோட்டீன் லெவலே இப்போ நம்ம எடுக்கிற ஃபுட்டே வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் அந்த நடமாடுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நடந்தாலுமே டயர்டாகிடுது. அப்புறம் கார் வந்து டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டிரைவ் வந்து அந்த மயக்கம் வந்துன்னு வரும், தூக்கம் வரும், மயக்கம் வரும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் டிரைவிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க.
அதனால் ஊருக்கு வந்து ஊரென்ற கனவு இனிமேல் நீ நினைக்கக்கூடாது, நாங்கள் நினைக்கலாம். ஏன் நாங்கள் போவோம், நீ வீட்டில் இரு. அப்புறம் இதுக்கும் செருப்படி வாங்குவா நீ புருஷனை விட்டுட்டு ஒத்தையில் அவ பாட்டுக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்லியா பாருங்க. அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. ஏன் மை விருப்பம். அவளே என்னை விட்டு போக மாட்டா, எனக்கு தெரியும். நான் போவேன். ஏன் ராசாத்தி என் மோளும் ஒன்று செருப்பு கழுத்து எட்டி பாலு பாரு. அவளுக்கு ரெடியாக இருப்பேன். அம்மா எங்கே இருக்கிறானோ அதான் அவளுக்கு சொர்க்கம். அது சொர்க்கம்னு ஒரு மாதம் ஒரு அதிகபட்சம் ஒரு வருஷம் தான். அதெல்லாம் பஸ் என்னை விட்டு பிரியவே மாட்டான். அதுக்கு தான் பிளட் குரூப்பு. இதை சொல்ல மறந்துட்டுமே, வசுக்குட்டிக்கும் நாங்கள் வந்து எப்படி நினச்சோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு பார்த்தியா. பிளட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா வசுக்குட்டிக்கும் எனக்கும் ஒன்றாயிருச்சு. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் ஃபேஸ் கட்லேருந்து எல்லாமே நோஸ் கட் வரைக்கும் எல்லாமே நாங்கள் சேம் தானே சொல்லியிருக்கோம். ஆமாம், ஷன்னுக்கும் அனிஷாவுக்கும் வந்து பி பாசிட்டிவ். இது வந்து அந்த ஸ்கூலுக்காக எடுக்க சொன்னாங்க. ஷேனுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டோம். ஃபஸ்ட்டில் எடுத்து வைக்கிறது நல்லது தானே. ஆமாம், பஸ்ஸுக்கு நீங்கள் அதை பாருங்கள், அந்த வீடியோ பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஷன்னுக்கு தான் ஃபஸ்ட்டு ஷன்னுக்கு எடுத்திருந்து அதுக்கப்புறம் வசு பண்ண ரகலை இருக்குதே. ரகலைன்னா அவள் பாட்டுக்கு இருந்தா அவங்க அம்மா கிட்ட எடுத்ததால மொதல் என்ன நடந்துச்சுன்ட்டு நீங்கள் அதில் பாருங்கள். பயந்து ஓடி வந்துட்டா. இரு அதை பார்க்கட்டா பண்ண. நீ ரொம்ப மோளை வந்து விட்டு கொடுக்காம ரொம்ப ஓவர் சீனப்படாத. அம்மா நீ என் கூட இருந்தா நான் தைரியமா இருப்பேன்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டாதான். சரி, நல்லா சொல்லி எவ்வளவு தைரியமா எடுத்திருக்கான்னு மட்டும் பாருங்க. ஆமாம், ரொம்ப அங்கே 1/2 லிட்டர் எடுத்தது உறிஞ்சி எடுத்துட்டாங்கல்ல. நான் தான் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்துடலான்ட்டு பார்த்துருந்தேன். ஆனால் எனக்கு எடுத்துருந்தா பயந்துருப்பாளோ போலன்னு. பயந்துருக்க மாட்டேன். ரெண்டும் ஸ்ட்ராங்கு. சிங்கக்குட்டிகள் ரெண்டும். சிங்கப்பெண்களா? சிங்கம் பெற்ற சிங்கக்குட்டிகள். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ வந்து சிங்கம் அல்ல, சிங்கி. நீ தான் சிங்கி, நான் சிங்கம். நான் சிங்கம், நீ சிங்கி. சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஐடியா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்த இடத்துல காரு ஓப்பன் ஆகாமல் க்ளோஸ் ஆகாமல் பெரிய காருக்கு நமக்கு கொஞ்சம் இப்போ ராசி இல்லாமல் ஆகிட்டோம். வயசாயிட்டு அப்படியா? எனக்காக இருக்கா? ஆமாம், அது வேறு மைலேஜ் வேறு ரொம்ப ஓவர் கம்மியாயிருச்சு. நான் வந்து என்ன பிளானில் இருந்தேன்னா, இப்போ இந்த ட்ரிப்பு வெளியே போயிட்டு வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருந்தோம். சிஎன்ஜி போட்டு சிஎன்ஜி இது மைலேஜ் நம்ம வண்டி சுத்தமாகவே கிடைக்கல. இப்போ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 9.3 இருக்குது. அதனால் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சிஎன்ஜி வண்டி, சிஎன்ஜியும் இருக்கணும் பெட்ரோலும் இருக்கணும், ரெண்டும் இருக்கிற மாதிரி வண்டி. நான் என்னோடய சாய்ஸ் வந்து கியா கேரன்ஸு, அப்புறம் எர்டிகா, அப்புறம் இன்னொன்று வந்து இதில் டொயோட்டாலே நம்ம கம்பெனிலே வந்து ஏதோ ஒன்று ப்ளூமரா ஏதோ ஒன்று இருக்கேன். அது 3ல் ஒன்று என்னோடய சாய்ஸ் இருக்குது. நீங்கள் யாராவது கம்பெனியில் இந்த மாதிரி கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஏதாவது தெரிஞ்ச வண்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த உடம்பு சரியில்லாமல் வரல, இந்த ப்ராப்ளம்லாம் வரலன்னா அப்போயே அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஏன்னா இதுக்கு தீனி போடுறதுக்கு நாங்கள் டியூவை கட்டிட்டு போயிடலாம், மீதிக்கு இதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தியா. ஆமாம், சரி, ரைட்டு, ஓகே, டன்னா. ஏன்னா மாதமாக இருக்க மாதிரியே கிறக்கமாக இருக்கு. தீனி மட்டும் கேட்கு. அது வந்து அப்போதான் கிறக்கம் சரியாகும். சரி சரி, இது வேறு இந்த தாடி வேறு நோயாளி மாதிரி இருக்குன்றாவ. நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் இதை எடுக்கணுமா எடுக்கண்டாமா? எனக்கு பார்க்க இது பிடிச்சிருக்கு ஸ்டைலாக லோக்கா. சரி, பாய்.